Check, 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 check. Okay. ஹே guys, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, ஹவ் டு பி ஹாப்பி. ஸோ இதில் நம்ம 5 ways பார்க்க போகிறோம். அந்த 5 waysல ஒரு வேயாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஐல் பி வெரி ஹாப்பி. ஸோ நீங்கள் அது எனக்கு காமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இப்போ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், லுக்கிங் ஃபார் த பாசிட்டிவ் சைட் அண்ட் ஃபைண்டிங் த சில்வர் லைனிங்ஸ். ஸோ இது என்னென்னா, நமக்கு லைஃப்பில் எவ்வளோ என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அந்த பிரச்சனையை பார்க்குறோமா இல்லை லைஃப்பை பார்க்குறோமான்றதுல தான் இருக்குது. நம்ம ஹாப்பினஸ் தான், எனக்கு ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா we should stop focusing on the problem and start focusing on life. ஸோ லைஃப்னால் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். எல்லாத்துலேயுமே ஒரு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஒரு மொபைல் ஃபோனாக இருந்தால் கூட சரி. கேமரா நல்லா தான் பேட்ரி பவர் கம்மியாக இருக்கும், இல்லைனா வந்து கேமிங் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஒன்று இருந்தால் இன்னொன்று இல்லாமல் இருக்க தான் இருக்கும். தட்ஸ் லைஃப் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் சம் ப்ராப்ளம். in the sense, ஒருத்தருக்கு வந்து மணி இருக்கலாம் அண்ட் தென் தே மைட் நாட் ஹேவ் ப்ராப்பர் ஃபேமிலி. இஃப் தே ஹேவ் போத் தே மைட் நாட் ஹேவ் ப்ராப்பர் எஜுகேஷன். அந்த மாதிரி ஒன்று தான் இன்னொன்று இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் நம்ம இருக்கிறத வச்சு பாசிட்டிவாக எப்படி பார்க்குறோம் லைஃப்பை அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 டைப். ஒன்று வந்து சீயிங் த வேர்ல்ட் லைக் we are in a well, லைக் ஒரு கிணத்துக்குள்ளே வந்து ஒரு வேர்ல்டை பார்க்குற மாதிரி நம்ம லைஃப்பை பார்க்கலாம். அது ஒரு டைப். இன்னொரு டைப் என்னது, ஒரு ஏரோப்ளேன்லேருந்து கீழே பார்க்குற மாதிரி நம்ம வந்து லைஃப் பார்க்கலாம். ஸோ இந்த 2 டைப்பில் நம்ம எந்த டைப்பில் இருக்கோன்றது தான் முக்கியம். நம்ம வந்து கிணத்துக்குள்ளே வந்து பார்க்குற மாதிரி லைஃப்பை பார்க்குறோமா, அப்படிலாம் வந்து ஒரு ஏரோப்ளேன்லேருந்து பார்க்குற மாதிரி பார்க்குறோமா. ஸோ ஏரோப்ளேன்லேருந்து பார்க்குற அளவுக்கு எப்போவுமே ரொம்ப ஹைப்பராகவும் இருக்க வேண்டாம். அதுக்குன்னு வெளிலேருந்து ஒரு கிணத்துக்குள்ளேருந்து பார்க்குற மாதிரி நம்ம ரொம்ப எப்போவுமே சேடாக பார்க்க வேண்டாம். நமக்கு என்ன தெரியுதோ அது மட்டும்தான் லைஃப்ன்ற மாதிரி நினைக்க வேணாம். நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது, நமக்கு தெரியாத எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ வி ஷுட் ட்ரை டு ஃபைண்ட் தட் பேலன்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் தட். ஒரு சோகம் வந்துச்சுன்னா அதுலேயே ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ வி ஷுட் கீப் மூவிங் ஃபார்வர்ட் இன் லைஃப் அண்ட் வி ஷுட் take life as it is, accept what we have and we should take it forward. அது ஒரு வே. ஸோ நெக்ஸ்ட் வே வந்து do what you love. Doing what we love is like ஒரு ஒர்க் அவுட் ஆர் எனிதிங். நமக்கு பிடிச்ச வேலையை பண்ணும்போது அதில் வர ஹாப்பினஸ்ஸே வேறு. பிடிக்காத வேலையை எவ்வளோ பண்ணாலும், யார் எப்படி அப்ரிஷியேட் பண்ணாலும், நமக்கு உள்ள ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பிடிக்கிற வேலையை பண்ணும்போது மட்டும்தான் வரும். ஸோ அது எனிதிங் லைக் உங்களுக்கு ஏதாவது கெரியர் பேஷனாக இருக்கட்டும், ஆர் நீங்கள் ஒரு குக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படிலாம் வந்து நீங்கள் ஒரு பாட்டு பாடுறது, ஒரு டான்ஸ் ஆடுறது, ஆர் எல்லாருக்கிட்ட பேசுகிறது, வெளில போகிறது, எதுனாலும் வந்து உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணும்போது யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ யூ ஷுட் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் வாட் யூ லைக் அண்ட் வாட் யூ லவ் டு டூ. அதை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு கெரியராக இருந்தால் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கலாம், மியூசிஷியனாக இருக்கலாம், சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கலாம், செயிலராக இருக்கலாம், பைலட்டாக இருக்கலாம், ஈவன் ஃபார்மிங் கூட இருக்கலாம். நமக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம பண்ண பார்க்கணும். லைஃப்பில் வந்து கெரியர் நம்ம சம்டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் சர்க்கம்ஸ்டான்ஸை தான் ஒரு கெரியரில் போய் விடுவோம். இந்த வேலையை ஓகே இதுதான் கிடைச்சது இப்போதைக்கு அப்படி சொல்லிட்டு இருப்போம். பட் வி ஷுட் கீப் லுக்கிங். நமக்கு எந்த வேலை பிடிக்குமோ அந்த வேலையை நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம் கெரியர்லேயும். அப்போ தான் வந்து when we start to do what we like, it won't feel like work. நம்ம பிடிச்ச வேலை பண்ணும்போது இதை இவ்வளோ பண்ணோன்றது எப்போவுமே அந்த ஃபீல் வராது. இவ்வளோ பண்ணக்கு இன்றைக்கி இவ்வளோ பண்ணிட்டோம் ஜாலி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தவிர இவ்வளோ பண்ணிட்டோம் ஐயோ டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஃபீல் வரவே, டயர்டே ஆனால் கூட தெரியாது. அதுதான் வந்து பேஷன். ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச வேலையாக பண்ணுறது, பிடிச்ச மாதிரி இருக்கிறது, பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, பிடிச்ச மாதிரி பேசுகிறது, பிடிச்சவங்க கிட்ட பேசுறது, பிடிச்ச மாதிரி நம்ம திங்ஸு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸஸ் லைக் உங்களுக்கு வெளில போகணும், வெளில நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணுங்கள். எதெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ யூ வில் ஃபீல் மோர் ஹாப்பி. அண்ட் ஈவன் இஃப் யூ ஃபீலிங் கரண்ட்லி சேட், இட்ஸ் நாட் பேட். ஓகே, யூ கேன் ஸ்டில் ஃபீல் ஹாப்பி ஜஸ்ட் இன் அ மொமெண்ட். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிடிச்ச வேலை, ஒரு பிடிச்ச சாங் கேட்டால் கூட ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ நீங்கள் அது யூ கேன் ட்ரை இட். ஓகே, ஸோ தட் இஸ் வே நம்பர் 2. அண்ட் வே நம்பர் 3 நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்டிங் யுவர் செல்ஃப் வெல். இது என்னது, இதுனா எல்லாமே சொல்லுவோம். நம்ம வந்து சுற்றி இருக்கவங்க எல்லோரையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைப்போம். சுற்றி இருக்கவங்க எல்லாம் பத்திரமா கேர்ஃபுல்லாக ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கணும்னு நினைப்போம். பட் we don't take ourselves, that is you are not taking yourself seriously, right? So we are not kind to ourselves. So இப்போ என்ன பண்ணணும்னா we can be kind to ourselves. Like you can talk to yourself in a kind way and you can forgive whatever sins you think you have done. ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்க ஏதாவதுன்னா
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே உங்களை மன்னிச்சாதான் மற்றவங்களை மன்னிக்கிறத பற்றி கூட நீங்கள் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இஃப் யூ டோன்ட் ஃபர்கிவ் யுவர் செல்ஃப், ஈவன் இஃப் எவ்ரி ஒன் ஃபர்கிவ்ஸ் யுவர் செல்ஃப், யூ வில் நாட் கெட் இட். ஸோ அந்த மாதிரி. அப்புறம் வந்து உங்களை ஏதாவது நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் தன்னை நம்ம அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஓகே, இது ஒரு மைல் ஸ்டோன், வி ஹேவ் அச்சீவ்ட் இட், இட்ஸ் அ குட் திங், இட்ஸ் அ குட் ஜாப் சொல்லிட்டு நம்மளே மனசுக்குள்ளேயாவது, வெளியில் காட்டிக்கலாம் அட்லீஸ்ட் மனசுக்குள்ளேயாவது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். வி ஷுட் பி கைண்ட் டு அவர் செல்ஃப். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்த்டேவாக இருக்கட்டும், ஒரு நியூ இயராக இருக்கட்டும், யூ கேன் ட்ரை டு சென்ட் அ கிஃப்ட் டு யுவர் செல்ஃப். இட்ஸ் நாட் பேட், இட்ஸ் நாட் செல்ஃபிஷ், ஆர் இட்ஸ் நாட் மேனஸ். யூ கேன் டூ தட். ஏன்னா நம்மளுக்கே ஒரு கிஃப்ட் அனுப்பும்போது ஓகே, இட்ஸ் லைக் செல்ஃப் லவ், இட்ஸ் நாட் ஸ்டூபிடிட்டி. ஏன்னா எனக்கு நானே கிஃப்ட் ஏன்னா லூஸ் தனமாக இருக்குது, இது என்ன மிஸ்டர் பீன் காமெடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இது வந்து மற்றவங்க யாரும் நம்மளை பிடிக்கலன்றதுக்காக நம்ம அப்படி பண்ணல, பட் நமக்கு நம்மளை பிடிக்குன்றதுக்காக வி ஆர் சென்டிங் கிஃப்ட் டு அவர் செல்ஃப். இட்ஸ் அ குட் திங். அண்ட் அது வந்து வெக்கப்படுறதுக்கோ அவமானப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேமிங் சிடி ஆர் சம்திங், ஆர் எனி மேக்கப் ப்ராடக்ட், ஆர் எனிதிங் தட் யூ, எனி புக் or any other product, even a mobile or something, உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதை you can try to get it for yourself and enjoy it and treat yourself better. So you'll feel a lot more happier, because when you make yourself happy, you'll feel more happy. So அது ஒன்று. அடுத்தது வந்து லிசனிங் டு மியூசிக். இதில் வந்து சிலருக்கு மியூசிக் பிடிச்சவங்க இருப்பீங்க, சிலருக்கு மியூசிக்லாம் அதிகம் நான் கேட்கறது கிடையாது, எனக்கு பழக்கமே கிடையாது, அப்படி நான் கேம்ஸ் விளாடுவேன் அப்படி கூட இருப்பீங்க. ஸோ அதில் வந்து இஃப் யூ ஹர்ட் மியூசிக் தென் யூ வுட் ஹவ் நோன். அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது மியூசிக்லேயே. கிளாசிக்கல் டைப் இருக்குது, வெஸ்டர்னில் பாப் இருக்குது, ஜாஸ் இருக்குது, நிறைய ரேப் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மியூசிக் இருக்குது. அதுலேயும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிரிக்ஸ், சேட், ஹாப்பி, மோட்டிவேட்டிங், டிப்ரெஷன், நிறைய டைப் ஆஃப் மியூசிக் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் சாங்ஸ் இருக்குது, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஸ்வீட் வாய்ஸ் இருக்காங்க, ரொம்ப ரஃப் வாய்ஸும் நல்லா பாடுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த மாதிரி பிடிச்சா யூ வில் ஃபீல் ஹாப்பின்றது யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஃபைண்ட். உங்களுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் சாங் மட்டும் நீங்கள் கேட்டுட்டு யூ கேன் நாட் சே தட் நோ ஐ டோன்ட் ஃபீல் குட் வித் இட். பிகாஸ் மியூசிக்ன்றது எல்லாரோட மைண்டில் ஒரு அது வந்து இட் கிரியேட்ஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன் டு மேக் யூ ஹாப்பி. நானுமே கூட இஃப் ஐம் ஃபீலிங் சேட் ஆர் சம்திங் தென் ஐ வில் லிசன் டு மியூசிக், ஆட்டோமேட்டிக்லி ஐ நோ எனக்கு வந்து ஹாப்பியாக ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி யூ கேன் லிசன் டு மியூசிக் அண்ட் யூ கேன் ட்ரை டு அப்லிஃப்ட் யுவர் மூட். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆர்டிஸ்ட் ஒரு ஃபேவரட் சாங்கை நீங்கள் வந்து கேட்கும் போது யூ ஃபீல் ரியலி ஹாப்பி அண்ட் தென் கீப் லுக்கிங் ஃபார் மோர் மியூசிக் லைக் தட். தென் யூ வில் ஃபீல் அது கண்டினியூஸாக டெய்லி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு லைக் ட்ராவல் பண்ணும்போது ஒரு வேலை பண்ணுறக்கும் போது சைடில் மேலே பாட்டு கேளுங்க, இல்லை படிக்கும் போது மேபி நாட் பாசிபிள், பட் அதர் தேன் தட் கொஞ்சம் காலை எழுந்தது அந்த மாதிரி யூ கேன் ட்ரை டு லிசன் டு மியூசிக். இட் வில் மேக் யுவர் மூட் மச் லைட்டர் அண்ட் மச் better. Okay, so the next way is smile. Smiling, it makes us feel more happy because you know why? அது வந்து it releases a set of good hormones in our brain. ஆனாவே நமக்கு ஒரு ஃபீல் குட் ஒரு இது வரும். அப்போது என்ன ஆகும், வில் கெட் அ கான்ஃபிடென்ஸ் டு face whatever we have in our life. Especially when you're having some problem, you can smile, you can take a long breath first and then you can smile. And if you have a mirror in your hand at that time, you can look at the mirror and then ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே இந்த ப்ராப்ளம் வந்து என்னால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும், ஐ ஹாவ் த பவர் ஃபார் இட். அந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் கண்ணாடி பார்த்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்லி பாருங்கள், யூ வில் கெட் மோர் சொல்யூஷன்ஸ் இன் யர் மைண்ட். அந்த ப்ராப்ளம் பெருசாக தெரியாது, அதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளம்க்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்க போகிறோன்றது மட்டும் தான் நமக்கு மைண்டில் நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மைலிங் வந்து இட்ஸ் லைக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் பீயிங் ஹாப்பி. எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஸ்மைல் பண்ணிட்டு கோவம் அதிகப்படாமல் நிறைய ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாலே, கோவம் படக்கூடாதுன்னு இல்லை, பட் கோவம் அதிகம் படாமல் தேவையில்லாத இடத்துக்கு கோவப்படாமல் பட் ஸ்மைல் பண்ணிட்டு இஃப் யூ ஜஸ்ட் மூவ் ஆன் வித் லைஃப், our life will be much more peaceful, we will be much more happier, and you know what, we will be even more attractive because smile பண்ணாலே it is like first character which attracts people. It's like a makeup we cannot wear. அது வந்து நம்ம டக்குனு இன்ஸ்டன்ட்டில் கொண்டு வரலாம். ஸோ you know what, you can smile even now. எனக்காக ஒரு குட்டி ஸ்மைல் இப்போ பண்ணுறீங்களா? ஸோ தோஸ் ஆர் த 5 ways to be happy. இதில் வந்து ஏதாவது ஒரு வே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கூட யூ கேன் லெட் மீ நோ in the comments. Next set of videoவில் I'll give you some more tips to be happy if you're interested to listen to it. So let me know if you like this and comments சொல்லுங்கள் if any of this helped you when you were not feeling happy and you found this video helpful. Like, share and subscribe. See you in the next video. Thanks for watching.